வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகான நாள். ஏன்னா இன்னைக்கு ஓஎம்ஆர்ல வந்து ஜாஸ் டேட்ஸ் அண்ட் நட்ஸ் அண்ட் ஜாஸ் ஃபேஷன் ஜுவல்லரியோட ஒரு புது கடை திறப்பு விழாக்காக நாங்க எல்லாருமே வந்திருக்கோம். அண்ட் ரொம்ப அழகா இருக்கு. லைக் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டேட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கீங்க, சாக்லேட்ஸ், நீங்க வந்து whatever you name it எல்லாமே இங்க இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஜுவல்லரி செக்ஷன்லயும் நாங்க போய் பார்த்தோம். நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளாஸியா வச்சிருக்காங்க ஃபார் ஆல் ஒகேஷன்ஸ். ஸோ கண்டிப்பா ஓஎம்ஆர் ரோட்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து யூ ஹாவ் டு செக் அவுட் த கலெக்ஷன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் த ஓனர்ஸ் மிஸ்டர் காதர் அண்ட் மிஸ்டர் ஜாஃபருதீன் ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல்ரெடி அவங்க 11 பிரான்ச்சஸ் வச்சிருக்காங்க சென்னையில. இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் நிறைய 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 இருக்கணும்ன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இப்போ நான் போட்டுட்டேன் பாருங்க, இது வந்து அவங்களோட கலெக்ஷன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் ரொம்ப ஒரு ஸ்டாண்ட் அவுட் பீஸா இருந்தது. ஸோ ஈவன் தேர் அவுட்ஃபிட் எவ்ரிதிங் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தே புட் டுகெதர் எவ்ரிதிங். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸா இருக்கு. ஷாப் பத்தி லைக் அதான் சொல்றேன், நிறைய சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க, இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் டேட்ஸ்லயே எல்லாமே வச்சிருக்காங்க. டேட்ஸ், நட்ஸ்லயே நிறைய வெரைட்டிஸ், நாட் த யூஷுவல் வெரைட்டிஸ், அதுலயே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஐ திங்க் கிட்ஸ் வந்து இந்த ஷாப் வந்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. A to Z எல்லாமே இருக்கு. லைக் எல்லாருக்கும் வணக்கம். ஜனனி மேம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள், ரொம்ப நல்ல நாள் தான் சொல்லணும். ஸோ காதர் வந்து எனக்கு 2018 இருந்து தெரியும். நான் சீரியல்ல யூஸ் பண்ற எல்லா ஜுவல்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து இங்க இருந்து கொடுக்கறது தான். ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும். பிரைடல் கலெக்ஷன் ஆகட்டும், நீங்க எல்லாமே வந்து சூப்பரான வெரைட்டிஸா இருக்கும். அப்கோர்ஸ் அவங்க சொன்ன மாதிரி அவங்களோட ஜுவல்லா இருக்கட்டும், நான் போட்டிருக்கிறதா இருக்கட்டும், இவங்க ரேகா மேம் யூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நாங்க வந்து ஒரு குடும்பமா தான் வந்து இங்க இருக்கோம். ஸோ அதனால அவரோட எல்லா ஒரு நிகழ்ச்சியிலையும் சரி, எல்லா வெற்றிக்கான ஒவ்வொரு ஸ்டெப்லயும் வந்து நாங்க எல்லாருமே இருப்போம். அண்ட் ஸ்பெசிஃபையா நட்ஸ் அண்ட் இதை பத்தி சொல்லணும்னா, இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த ஷாப் மட்டும் இல்ல. அண்ட் முக்கியமான விஷயம், வேளச்சேரியோட லேண்ட்மார்க் அப்படின்னாலே வந்து இப்போ ஜாஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு அவ்வளோ சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நாங்க சீரியல்ஸ்க்கு ஆப்வியஸ்லி யூஸ் பண்றது எல்லாமே இவரோட தான். ஸோ உங்க வீட்டில் யாருக்குமே என்ன ஃபங்க்ஷனா இருக்கட்டும், நீங்க வந்து ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். சூப்பரான கலெக்ஷனா இருக்கட்டும். அண்ட் என்னோட வாழ்த்தும் சரி, என் ஃபேமிலி எல்லாருமே காதர் சாருக்கு வந்து மிகப்பெரிய விஷஸ் கொடுக்குறோம். இது மாதிரி சொன்ன மாதிரி 11 பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இது மாதிரி இன்னும் 1000 பிரான்ச்சஸ் சென்னை மட்டும் இல்லாம, இந்தியா மட்டும் இல்லாம கடல் கலந்து நீங்க வந்து துபாயில ஸ்டார்ட் பண்ண போறோம். சூப்பர். பாருங்க, நான் இப்பதான் விஷ் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா ஓகே சூப்பர். சோ ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி இந்தியா மட்டும் இல்லாம கடல் கடந்து போகணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அகைன் ஏற்கனவே துபாயில. அடித்தளம் வச்சாச்சு. ஸோ துபாய் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல எங்க சுத்தினாலும், நாங்க எங்க போனாலும் வந்து எங்களோட கண்ணுக்கு வந்து ஜாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணி நாங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் செல்லக்குட்டீஸ். நான் வந்து ஜாஸ் கலெக்ஷனோட பயங்கரமான ஃபேன். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே கிடைக்கிற கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப அப்படியே கண்ணீரோட இருக்கிற கேரக்டர்ஸ் தான். அதனால நாங்கள் ஹீரோயினாக இருக்கிற டைம்லலாம் அவ்வளோ போட்டதே இல்லை. ஆனால் இப்போ ஈவென்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ஜாஸ் கலெக்ஷனில் வந்து இங்கே பாருங்க, சிலுக்குன்னு போட்டுருக்காங்க. இட்ஸ் வெரி நைஸ், ஸோ பியூட்டிஃபுல், ஹாசம். நீங்கள் கல்யாணத்துக்கு போங்க, ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டுக்கு போங்க, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்க்கு அது கலெக்ஷன் கிடைக்கும். அப்படியே இதுக்கு கிடைக்கலன்னு சொல்லவே முடியாது, அப்படி எக்ஸலண்ட் கலெக்ஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜாஃபர் வந்து ரொம்ப ஹம்பிளான பர்சன். அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தலைகணம் வரக்கூடாது, அந்த ஹெட் வெயிட்டே இல்லாமல் ரொம்ப ஹம்பிளா. எனக்கு தெரிஞ்சு ஜாஃபர் வந்து மேக்சிமம் இருக்க மாட்டார். ஆனால் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட் பீப்புள், எக்ஸலண்ட்டு. நாங்கள் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு ஷூட் போகிறோம், எங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கம்மல் செலெக்ஷன் பண்ணி அனுப்புங்கன்னா அந்த ட்ரெஸ் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இமீடியட்டாக அனுப்பிச்சி விட்ருவாங்க கொரியர் பண்ணி. அவ்வளோ எக்ஸலண்ட் பீப்புள். அவங்க வந்து நிறைய பிரான்ச் தொடங்கணும்னு சொன்னேன்னு நான் தான் இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்தேன். ஸோ அதனால நல்லா சூப்பராக அவங்க நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணோம். அண்ட் ஜாஃபர் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாமே நம்மளுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி.
இப்போ வந்து நீங்க பக்கத்துல வந்து ஜுவல்லரி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்த் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் சொல்றேன். அதுல நட்ஸ்லயும் சரி சாக்லேட்லயும் சரி உங்களுக்கு ஃபிளக்ஸ் சீட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்க துறைப்பாக்கம் அப்புறம் இந்த ஓஎம்ஆர்ல இருக்கவங்க எல்லாருமே வாங்க. நிறைய பம்கின் சீட்ஸ், இவங்க வந்து என்னோட பேர் சொல்லுங்க, கண்டிப்பா ஜாஃபர் சார் வந்து நல்ல ரிடக்ஷன்ஸ் கொடுப்பாரு. நல்லா ரிடக்ஷன்ஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க. நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு. டாக்டர்ஸே சொல்றாங்க நல்ல டார்க் சாக்லேட்ஸ்லாம் சாப்பிடணும்னு சொல்லி. அதெல்லாம் யூ கேன் பை லாட் ஆஃப் திங். ஐ விஷ் ஹிம் லைக் எவ்ரிதிங். நல்ல மனசு உள்ளவங்க நல்லபடியா ஜெயிச்சு நல்லபடியா வரணும். இது எப்படி இருக்கு? அழகா இருக்கா? சூப்பரா இருக்குல்ல? ஓகே செல்ல குட்டீஸ், டாடா, லவ் யூ, தேங்க்யூ, காட் பிளஸ். இன்னைக்கு எல்லாரும் பாருங்க ஷேக் மாதிரி வந்துட்டாங்க. வணக்கம், நான் டாக்டர் காயத்ரி. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ பிரஸ் அண்ட் மீடியா. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு ஓஎம்ஆர்ல அப்படிங்கறத பெருமளவு மக்களுக்கு தெரிவிக்க போறது நீங்க தான். நீங்க இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். நாங்கெல்லாம் சொல்றதை விட நீங்க கண்ணால பாத்திருக்கீங்க. ஸோ மானே தேனை பொன்மானே நீங்க தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், ஜாஃபர் சார் இதை பத்தி சொல்லணும்னா, எவ்வளவு நாளா எனக்கு அவர் காதர் சார் எவ்வளவு நாளா தெரியும்னு எனக்கு தெரியாது, அவ்வளவு நாளா தெரியும். ஸோ ஃப்ரம் டே ஒன் அவர் என்னை எப்படி பார்த்தாரோ அப்படிதான் இன்னைக்கும் பார்க்குறாரு. அவ்வளோ அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அந்த மாதிரி காதர் சாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா எங்களை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே இருக்க முடியாது. ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படிங்கிற தகவலோட நீங்க ஜாஸ்குள்ள வந்துட்டீங்கன்னா போதும், அவங்க ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது உங்களை கன்ஃபியூஸ் பண்ற அளவுக்கு ஏதாவது கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் என்ன போடணும்னு யோசிச்சா போதும். ஸோ இங்க வந்தா இது இருக்கும், இது நல்லா இருக்கும், இது சுமாரா இருக்கும், சூட் ஆகாது, ஆகும், டவுட்ஃபுல்லா எதுவுமே இருக்க வேணாம். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ அதோட உங்களுக்கு 1000 டைம்ஸ் உங்களை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புவாங்க. காதர் சார் எப்படியோ அதே மாதிரிதான் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸுமே கூட. அவ்வளவு அவ்வளவு நல்ல பொறுமையா எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்மளை திருப்தியாக்கி இது ஓகே, நாளைக்கு ஈவெண்ட்டுக்கு போயிடலாம், ஷோக்கு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை திருப்தியாக்கி தான் அனுப்புவாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு சாருக்கு. இன்னும் மேடம் எல்லாம் சொன்ன மாதிரிதான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் மட்டும் இல்ல, கடல் கடந்து இவங்க கால் பதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ சென்னை மக்கள், ஓஎம்ஆரை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாரும் கண்டிப்பா இங்க விசிட் பண்ணணும். அந்த இந்த டேட்ஸ் அண்ட் நட் ஷாப் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம நிறைய விஷயம் வந்து குழந்தைங்க யூடியூப்ல பார்ப்பாங்க. இதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு புரியாது, இதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நீங்க இங்க வந்துடணும். இந்த ஷாப் வந்துட்டீங்கன்னா குழந்தைங்களை நீங்க மொத்தமா சந்தோஷப்படுத்தி அனுப்பிடலாம். என்ன கொஞ்சம் பாக்கெட் தான் காலி ஆகும், பட் டசன்ட் மேட்டர். குழந்தைங்க சந்தோஷத்தை விட நம்மளுக்கு வேற எதுவும் முக்கியம் இல்ல. ஸோ அதனால இந்த கடைக்குள்ள விட்டுட்டீங்கன்னா அவங்க அப்படியே ஒரு வீக்கெண்ட் வந்து ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு. நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து டிவில பார்த்திருப்போம், அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க அவ்வளவு ஐட்டம்ஸ் இருக்கு, ப்ரீமியமா இருக்கு, ரொம்ப குவாலிட்டி செக்கோட இருக்கு. ஸோ எங்களுக்கு இன்னும் டைம் பத்தல, இன்னும் கடையை சுத்தி பாக்குறதுக்கே இன்னும் எனக்கு இந்த ஒரு நாள் தேவைப்படும் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் விஷிங் காதர் சார் அண்ட் ஜாஸ் குரூப்போட ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் இவங்களுக்கு சந்தோஷமும் அமைதியும் மேல மேல பெருகணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அண்ட் ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன், இதுவும் வந்து ஜாஸ்ல இருந்து நான் உள்ள வந்தன போட்டதுதான். தேங்க்யூ. Hi, it's me, Kritika Laddu. Hi, it's me, Kritika Laddu. So, Jazz Fast Jewelry and Jazz ஓட Dates and Nuts வந்து நம்ம வந்து துறைப்பாக்கத்தில் இன்னைக்கு இனாக்ரேஷனுக்காக எல்லாருமே இங்கே வந்து ஜாயின் ஆயிருக்கோம். ஜாஸ் அப்படின்னாலே வந்து வேளச்சேரியில் ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு லேண்ட்மார்க்காக இருந்துச்சு. ஸோ நவ் இட்ஸ் கோனா பி a ட்ரேட்மார்க் அண்ட் லேண்ட்மார்க் இன் துறைப்பாக்கம். உண்மையா இப்போ இந்த நேரம் வந்து ரேகாமா சொன்ன மாதிரி, கிருத்திகா சொன்ன மாதிரி, ஜனனி மேம் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி வந்துட்டு ஜாஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபேமிலி. Not only to the celebrities, I can say even the makeup artists, budding makeup artists kuda vanda kuda seri, they will inaugurate, they will welcome them with the more of love. So எல்லாருமே வளரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் தான் காதர் சார். ஸோ சச் a sweet heart person. ஸோ அவரோட நல்ல எண்ணத்துக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் சென்னையில், as they said, துபாயில் அதுக்கான ஒரு பேசிக் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸோ விஷ் him so happy. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் சென்னை ஜாஸ் ஃபேமிலிக்கு. நன்றி. ரொம்ப லேட் ஆயிடுச்சா? ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய். ஸோ இன்னைக்கு
ஜாஸோட புது பிரான்ச் ஓஎம்ஆர்ல வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அதுக்காக வந்தோம். ஜாஸ் ஷாப் பத்தி சொல்லணும்னா, எங்க ரேஷன் கார்டுல காதர் அண்ணாவோட பேர் இல்ல, ஆனா எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான் காதர் அண்ணா. ஸோ அவரோட ஜாஸ் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இந்த ஜுவல்லரி நம்ம போட்டோ ஷூட் பண்றதுக்கு ஷூட்டிங்க்கு எல்லாம் வந்து ஜுவல்ஸ் எல்லாம் நாங்க போட்டு மின்றோம், தகதகான்னு ஜொலிக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து ஜாஸ் தான். அண்ட் ஜாஸ்ல வந்து டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் இருக்கு, மேக்கப் இருக்கு, காஸ்டியூம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாமே இருக்கும், நல்லாவும் இருக்கும், அதே மாதிரி தரமாவும் இருக்கும். அதான் ஜாஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸ் எல்லாம் நம்ம போடும்போது வந்து அந்த ஜுவல்லரியில வந்து அரிக்கும், கஷ்டமா இருக்கும், அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனா ஜாஸோட ஜுவல்லர்ஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளம் வராது. ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் எனக்கெல்லாம். ஸோ என்ன மாதிரி ஆளுங்களும் வந்து ஜாஸ்ல ஜுவல்ஸ் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஆகட்டும், இங்க வந்து அவ்வளோ துபாயில இருந்து நம்ம என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ண முடியலையோ அதெல்லாம் ஜாஸ்ல வந்தா ஷாப்பிங் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும், சூப்பரா இருக்கு. வாங்க பாருங்க, மேக்கப்ல இருந்து காஸ்டியூம்ல இருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஒரு நாள், ஒரு சண்டே இல்ல ஒரு வீக்கெண்டா நீங்க வந்து ஜாஸ்க்குன்னு ஒதுக்கி வைங்க, வர்த்தா இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்கலா இருக்கும், சூப்பரா இருக்கும், அஃபோர்டபுளா இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இன்ஷால்லா கடவுள் வந்து இன்னும் பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஜாஸ் ஓப்பன் பண்ணும். அண்ட் எங்களை மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸும் சரி, நிறைய ஃபேன்ஸும் சரி, நிறைய கல்யாண பொண்ணுங்க, பிரைட்ஸ், குரூம்ஸ் எல்லாருமே இதனால பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து துவா பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். பிக் பாஸ் பத்தி எல்லாரும் ஓகே, எல்லாருக்குமே வேணுமா? நம்ம தனியா தானே பேசுறோம், அப்படியே பேசுறோம். பிக் பாஸ் வந்து இந்த சீசன் வந்து ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்குன்னா, பொதுவா வந்து ஒரு நிறைய பிரபலங்கள் அந்த டெலிவிஷன்ல இருப்பாங்க, அவங்களோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும், அவங்க எப்படி வந்து ஒன்னா எல்லாரோடய இருப்பாங்க அப்படின்னு பாக்குறது தானே பிக் பாஸ். பட் சாதாரணமா இருக்கவங்களுக்கே வந்து ஒரு லக்ஸுரி தான் பிக் பாஸ் வீடுன்றது. அந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வந்து பிக் பாஸ் பண்றதுன்றது எப்படி இப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் எல்லாருமே பிளஸ்டு, ஏன்னா வந்து எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அதெல்லாம். பட் தண்ணி முதல் கொண்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணி அரை பக்கெட் தண்ணியில தான் குளிப்பேன் அப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை பிக் பாஸ். பிக் பாஸ் வந்து கஷ்டப்படுத்துறது கிடையாது, சைக்கலாஜிக்கலா அவங்கள கவலைப்படுத்துறதும் கிடையாது. ஆனா ஏன் இந்த வாட்டி பிக் பாஸ் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் பொதுவா வந்து பிக் பாஸ் கிட்ட தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் மாட்டி நாங்கெல்லாம் திணறி இருக்கோம். ஆனா இந்த வாட்டி எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கிட்டையும் பிக் பாஸ் மாட்டிருக்காருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. ஸோ எப்படி பிக் பாஸ் தப்பிக்க போறாருன்னு தெரியல. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு விஜய் சேதுபதி அண்ணா, ஏன்னா எல்லாரையும் வந்து மேய்க்கணும் அவர் தான். இல்ல, பிக் பாஸ் வந்து பொதுவா வந்து ஒவ்வொரு திறமையும் வெளியில காட்டணும். இப்போ நான் வந்து ஒரு காமெடியா இருந்தேன், ஆனா அந்த காமெடி ஆர்டிஸ்டுக்குள்ள ஒரு சீரியஸான பர்சன் எப்படி இருப்பாங்க, இல்ல அந்த மாதிரி. இப்போ மும்தாஸ் மேம் இருந்தாங்க, எல்லாருமே அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் எதனால வந்தாங்கன்னா அவங்களோட டான்ஸ், கிளாமர் எல்லாம் பார்த்து. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயம். நமிதா இருந்தாங்க, நமிதாக்குள்ள வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா வந்து அவங்க எப்படி டிவோட்டியா இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாம் விஷயம் எல்லாம் வெளில வந்தது.